அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த ஹீலிங் த ஹார்ட் பாட்காஸ்ட்டில் இன்றைக்கி பேச போகிற டாபிக் மன்னிப்பு, அதாவது ஃபர்கிவ்னஸ். உங்கள் மனசில் யாராவது பண்ண ஒரு தப்பை நினச்சி அதை தூக்கி போட முடியாமல் கஷ்டப்பட்டிருக்கீங்களா? அவங்கள பார்க்கும்போதெல்லாம் அவங்க செஞ்ச அந்த ஹர்ட், அந்த துரோகம் அது நம்மளுக்கு ஞாபகம் வரும். அது இன்னும் கோவத்தை அதிகமாக தான் ஆக்கும். Sometimes the hardest battle is not outside, it's inside our heart. சரி, நம்ம அந்த மாதிரி தூக்கி போடாமல் ஒரு விஷயத்தை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறதோட கஷ்டம் என்னன்னு பார்ப்போம். நம்ம மனசில் ஒரு கோவமோ, ஒருத்தவங்க செஞ்ச ஒரு மோசமான ஹர்ட்டான ஒரு விஷயமோ, அதை நம்ம விடலாம்னு நினச்சாலும் நம்ம மனசு என்ன சொல்லணும்னா, இல்லை அவங்க அதுக்கு டிசர்விங்கான பர்சன் இல்லை அப்படின்னு நம்மளுடைய மனசு சொல்லும். அவங்கள மன்னிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். ஆனால் உண்மை என்னென்னா, நம்ம மன்னிச்சோன்னா அல்லாஹ் நம்மளை மன்னிச்சிருவான் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ஷைத்தான் அதை செய்ய விடாமல் தடுப்பான். அந்த பர்சன் அவனை அவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்காங்க, அப்போ அது பண்ணினாங்க, இப்போ இது பண்ணினாங்கன்னு சொல்லி அவங்க முன்னாடி செஞ்ச பாஸ்ட் விஷயத்தை எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி நம்மளுக்கு கோவத்தை அதிகமாக தோன்றும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, த ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன் யாருன்னா, யார் ஒருத்தவங்க கோவத்தால் இன்னொருத்தவங்களை வீழ்த்துறாங்களோ அவங்க கிடையாது. பட் யார் ஒருத்தவங்க அவங்களோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்களோ அவங்க தான் இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம மனசு கோவத்தில் இருந்தால் நம்மளுடைய ரூஹ், அதாவது நம்ம சோல் ரொம்ப வீக் ஆகிரும். ஃபர்கிவ்னஸ்ன்ற ஒரு விஷயமே இல்லைன்னா மனசில் நிம்மதின்றது ஒன்றே இல்லாமல் போயிடும். பார்ட் 2, சைக்காலஜியில் ஹீலிங்கை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். சைக்காலஜி என்ன சொல்லுதுன்னா, நம்ம ஒருத்தவங்களை மன்னிக்கும் போது நம்ம உடம்புல உள்ள ஸ்ட்ரெஸ் ஹார்மோனான கார்டிசோல் லெவல் கம்மியாகிடுதான். அண்ட் அதிகமான செரட்டனினும் சுரக்குது. இந்த செரட்டனின்றது நம்ம உடம்போட ஹாப்பினஸ்க்கான ஒரு முக்கியமான கெமிக்கல். மன்னிப்புன்றது ஜஸ்ட் ஒரு விஷயம், நம்ம பண்ணக்கூடிய ஒரு ஆக்ட் மட்டும் இல்லை, அது நம்ம சோலுக்கான ஒரு தெரப்பி. ஃபர்கிவ்னஸை இஸ்லாம் எப்படி பார்க்குதுன்னு பார்க்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான், அவங்கள நீங்கள் மன்னிச்சிருங்க, அல்லாஹ் அவங்கள மன்னிக்கிறத நீங்கள் விரும்பலையா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சூரா நூரில் கேட்குறான். சுப்ஹானல்லாஹ், நம்மளை அல்லாஹ் மன்னிக்கணும்னு நம்ம எவ்வளோ ஆசைப்படுறோம். ஸோ அதே அளவுக்கு நம்ம ஒரு மனிதனை மன்னிக்கிறத அதே அளவு ஆசைப்பட்டு மன்னிக்கணும். மன்னிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான், பட் அதை நம்ம ட்ரை பண்ணலாமே. ஃபர்கிவ்னஸ் கொடுக்கறதுன்றது ஒரு வீக்னஸ் கிடையாது. இந்த காலத்தில் ஃபர்கிவ்னஸ்னாலே அவங்க ரொம்ப வீக்கான பர்சன். ஒருத்தவங்களை மன்னிச்சுட்டு போனால் அவன் ஒரு கோலை, அவன் ரொம்ப வீக்கானவன், அவனுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லை, இப்படியெல்லாம் நிறைய விஷயங்களை இந்த மாடர்ன் சொசைட்டியில் கொண்டு நம்மளுக்கு மன்னிப்புன்ற ஒரு விஷயமே இல்லாமல் போயிடுச்சு இன்னைக்கு. ஆனால் உண்மையிலே அதுதான் ஒரு தூய்மையான ஹார்ட்டுக்கான ஒரு பவர். பார்ட் 4, சரி, மன்னிக்கிறதுன்னு சொல்கிறோம். ஒரு விஷயத்தை ஹோல்ட் பண்ணக்கூடாது, க்ரட்ஜஸ் இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கக்கூடாது. அதை எப்படி தான் நம்ம லெட் கோ பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்பர் 1, முதல்ல அதை எழுதுங்க. யார் உங்களை ஹர்ட் பண்ணாங்க, அப்போ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்றத எழுதிருங்க. அதை படிச்சுட்டு அதை அல்லாஹ் கிட்ட சொல்லுங்கள், யா அல்லாஹ், நான் இதை உன்கிட்ட விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சால் அந்த எழுதின பேப்பரை கிழிச்சு போட்டுருங்க. அதுவே நம்ம மனசுக்கு ஒரு லேசான ஃபீலிங்கை தரும். நம்பர் 2, துவா செய்யுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, அவங்க எப்படி துவா செஞ்சாங்கன்னா, ஓ அல்லாஹ், என்னுடைய ஹார்ட்டை ஒருத்தவங்க மேல் ஏற்படக்கூடிய வெறுப்பில் இருந்தும் பொறாமையிலிருந்தும் தூய்மைப்படுத்துவாயாக அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கிட்ட துவா செஞ்சுருக்காங்க. 3வது, ஞாபகம் வச்சுக்கோங்க, அடுத்தவங்க செஞ்ச தப்பை இல்லை, நம்ம ஒருத்தவங்களை மன்னிக்கும் போது அது அவங்க செஞ்ச தப்பை நம்ம சரின்னு ஒத்துக்கிறோன்னு அர்த்தம் கிடையாது. அது நம்ம ஹார்ட்டை நம்ம ஒளிமயமாக ஆக்கணுன்றதுக்காக, நமக்கு அமைதி வேணுன்றதுக்காக ஒருத்தவங்களை மன்னிக்கிறோம். என்ன நடந்தாலும் சரி, அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கான்னு நினைங்க. நம்ம மனசு தெளிஞ்ச ஒரு நீரோடையாக இருக்கும்போது இபாதத் செய்கிறது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
மன்னிப்பு கொடுக்கறது தான் மனசோட மருந்தாகி மாறி போயிடும். ஸோ இன்றைக்கி ஒரு டாஸ்க். ஒரு பர்சன், நீங்கள் இது வரைக்கும் மன்னிக்காத ஒரு பர்சனை நீங்கள் நினச்சிக்கோங்க. அவங்கள உங்கள் மனசுக்கிட்ட சொல்லுங்கள், யா அல்லாஹ், நான் அவரை மன்னிச்சிட்டேன், என் மனசுக்கு நான் அமைதியை தர்றேன். இது ஹீலிங் த ஹார்ட், அவர் இஸ்லாமிக் ஜேர்னி டு ஹோல்னஸ். நான் உங்கள் ஆயிஷா. இன்ஷால்லா நெக்ஸ்ட் எபிசோடில் மறுபடியும் ஒரு சோல்ஃபுல் டாப்பிக்கோடு மீட் பண்ணுறேன். until then keep healing, keep trusting Allah. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh.